இது வந்து அவல், பட்டாணி அவிச்சு வச்சது. இது வந்து கரம் மசாலா, வீட்டில் எடுத்து வச்சுருக்க பன்னீர், நிலக்கடலை, வெள்ளைப்பூடு 2, பச்சை மிளகாய் 2, பொட்டேட்டோ. இது வந்து கிரைண்ட் பண்ணதுக்கு ஆனியன், க்ரீன் சில்லி, ரெட் சில்லி, ஜீரா கொஞ்சம் போட்டிருக்கேன், கிரவுண்ட் நட். இதை ஃபைனாக பேஸ்ட் பண்ணேன். இதில் நான் எல்லாம் ரெடி பண்ணி வச்சுருக்கேன். இது வந்து பாயில் பண்ண பொட்டேட்டோ, பட்டாணி, இது வந்து ஊற வச்ச கொஞ்சம் அவல், அதுக்கப்புறம் இது வந்து கரம் மசாலா, பன்னீர், இது வந்து கிரைண்ட் பண்ண மசாலா. இப்போது முதல்ல பொட்டேட்டோ மேஷ் பண்ணுறேன் நல்லா. இப்போது வந்து நம்மளுக்கு கடையெல்லாம் திறந்து இல்லை, வீட்டில் இருக்க இன்க்ரீடியன்ஸ் வச்சு பண்ணியிருக்கேன். அடுத்தது பட்டாணியை போடணும். இதை நீங்கள் லேசாக வேக வச்சிடணும். அடுத்தது அவல், அதையும் நல்லா கொஞ்சம் ஊற போட்டு வச்சுருக்கேன். 1/2 an hour ஊற வச்சேன். அடுத்தது இது வந்து கிரைண்ட் பண்ண மசாலா, நிலக்கடலை, க்ரீன் சில்லி, கொஞ்சம் ஜீரகம், இதெல்லாம் போட்டிருக்கேன். இது வந்து வீட்டிலையே பன்னீர் ரெடி பண்ணேன் 1/2 லிட்டர் பாலில். இது வந்து கரம் மசாலா 2 ஸ்பூன் எடுத்துருக்கேன். இதை நல்லா இன்னும் மிக்ஸ் பண்ணி விட்டுடுங்க. கொஞ்சம் சால்ட் ஆட் பண்ணியில் பாருங்கள், நல்லா மிக்ஸ் ஆகணும். நல்லா மேஷ் பண்ணிவிடுங்க. ஒன்றுக்கு ஒன்று நல்லா மிக்ஸ் ஆகணும். நல்லா மிக்ஸ் ஆனால் தான் அது நல்ல டேஸ்ட்டும் வரும். பன்னீர், பட்டாணி, இது உருளைக்கிழங்கு, திரும்ப அவல், திரும்ப மசாலா, இதெல்லாம் நல்லா கிரைண்ட் பண்ணி இது பண்ணியிருக்கு. நல்லா மிக்ஸ் பண்ணி வடை பதத்துக்கு வரணும். வடை எப்படி நம்ம தட்டுதோம் அதே மாதிரி. இது வந்து நீங்கள் ஈவினிங் ஸ்நாக்ஸ்க்கு நல்ல குழந்தைகளுக்கு ரொம்ப பிடிக்கும். இது அவல்லே இது அவங்களுக்கு கண்டுபிடிக்க முடியாது, ஹெல்த்தியான டிஷ்ஷு வேறு. பாருங்கள், இது ரெடி பண்ணி வச்சுருக்கேன். இதை எண்ணெய் சூட் பண்ணிவிட்டு ஒன்று ஒன்றா நம்ம பொரித்து எடுத்துடலாம். பாருங்கள் எப்படி நான் போடுறேன். கொஞ்சம் பத்திரமா செய்யணும். போடும்போது பார்த்து போடணும், எண்ணெய் தெரிச்சிடும். மேலே பார்த்து போடுங்க. லேசாக பாருங்கள் எப்படி இருக்குன்னு. அது லைட்டாக ப்ரௌன் ஆகணும். ப்ரௌன் ஆன பிறகு நீங்கள் ஒன் சைட் முதல்ல ப்ரௌன் ஆகட்டும், அதுக்கப்புறம் திருப்பி போட்டுவிடுங்க. பாருங்கள், எண்ணெயை ஹீட்டான எண்ணெய் லேசாக மேலே நம்ம கொஞ்சம் ஸ்ப்ரெட் பண்ணி விட்டால் கொஞ்சம் இதாக இருக்கும், ஈஸியாக வந்துடும். பாருங்கள், வேணால் நீங்கள் மைதா மாவும் கொஞ்சம் ட்ரை பண்ணலாம். இல்லை ப்ரெட் க்ரம்ஸ் இருந்தால் அது கூட மிக்ஸ் பண்ணி நீங்கள் இது பண்ணிக்கலாம். இல்லைனா கார்ன்ஃப்ளவர் கூட நீங்கள் ஆட் பண்ணி நீங்கள் ஃப்ரை பண்ணி பார்க்கலாம். ரொம்ப டேஸ்டியாகவும் இருக்கும், க்ரன்ச்சியாகவும் இருக்கும். அது பாருங்கள், ஒன் சைடு ப்ரௌன் ஆகிட்டு பாருங்கள். அது வந்து டீப் ஃப்ரை நான் காட்டியிருந்தேன். இது வந்து நீங்கள் ஷாலோ ஃப்ரை. சப்போஸ் வீட்டில் பேஷண்ட்ஸ் யாராவது ஹை ப்ரெஷருக்காரங்க இருந்தாங்கன்னா, ஆயில் நிறைய யூஸ் பண்ணக்கூடாதுன்னா நீங்கள் ஷாலோ ஃப்ரை பண்ணியும் அவங்களுக்கு கொடுக்கலாம். இது ஹெல்த்தியான டிஷ் வேறு. பாருங்கள், நல்லா இருக்கும். இதை க்ரீன் சட்னி வச்சு நீங்கள் சர்வ் பண்ணலாம். க்ரீன் சட்னி, ஸ்வீட் சட்னி. இது வந்து நான் டொமேட்டோ கேச்சப் வச்சுருக்கேன். நீங்கள் ஸ்வீட் சட்னியும் இது பண்ணிக்கலாம். பாருங்கள், இது வந்து டீப் ஃப்ரை பண்ணது, அது வந்து ஷாலோ ஃப்ரை பண்ணது. டீப் ஃப்ரை பாருங்கள், எப்படி வித்தியாசம் தெரியும் உங்களுக்கு. உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.